Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா கோபி சமையல். நான் நெக்ஸ்ட் செய்ய போகிறது சிக்கன் சால்னா. இது வந்து என்னென்னா எங்கள் அக்காவோட மாமியார் கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டேன். அதாவது சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, வரமிளகா. அதாவது சின்ன வெங்காயத்தை எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் வரும்னு நான் சொன்னதுனால அவங்களோட மெத்தட் அப்படியே நான் இந்த இதுக்கு ஃபாலோ பண்ணியிருக்கிறேன். சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும். கடைசியாக வந்து தேங்காய் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணி செஞ்சாங்க. இது கூட என்னென்னா எலும்பு சிக்கன் எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி என்னென்னா அதாவது ஜாஸ்தி எலும்பு இருக்கணும், சதை கம்மியாக இருக்கணும், அந்த மாதிரி தான் எடுத்து செஞ்சாங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு மண் பாத்திரத்தில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஆட் பண்ணுறோம். அதாவது செக்கில் ஆட்டின எண்ணெய் தான் ஆட் பண்ணி செய்ய போகிறோம். இது கூட என்னென்ன போட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மல்லி விதை இது 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன், மிளகும் அதே மாதிரி ஒரு 1/2 டீஸ்பூன். இது கூட நம்ம 4 வரமிளகாய், சின்ன வெங்காயம், இஞ்சி ஒரு துண்டு எடுத்துருக்குறோம். அதே மாதிரி ஒரு 10 பல் பூண்டு அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் கொடுக்கும். இது எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வதக்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். சீக்கிரம் வதக்கணும்னா நீங்கள் 2ஆக கூட கட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயத்தை. இது கூட நம்ம ஒரே ஒரு பட்டை ஆட் பண்ணிக்கலாம், 3 லவங்கம் இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு நம்ம சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் மசாலா 1/2 டீஸ்பூன் தான், ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வரமிளகாத்தூள் எதுவும் ஆட் பண்ண வேண்டியதில்லை. இப்போ நம்ம தேங்காய் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ரொம்ப ஜாஸ்தி இல்லை, சும்மா நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். 1/4 மூடி அளவுக்கு மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதையே நல்லா பரட்டி விடுங்க. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன செய்ய போகிறோங்கிறத பார்க்கலாம். நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஒரு சிலருக்கு வந்து கரம் மசாலா பிடிச்சதுன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஆற வச்சு அரைச்சிக்கலாம். நம்ம இப்போது ஒரு கடாய் வச்சுக்கலாம். நம்ம இப்போ கேஸ் ஆன் பண்ணியாச்சு. இதுக்கு நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், ஒரு பிரிஞ்சி இலை, சோம்பு வந்து ஒரு சிலருக்கு பிடிச்சதுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது கூட நம்ம பெரிய வெங்காயம் 1, சின்னதாக இருந்ததுன்னா 2 ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கிட்டோம். இப்போ ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் இதுக்கு வந்து என்னென்னா தண்ணி மாதிரி வைக்கிறோம். இதுக்கு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு தான் நம்ம எடுத்துருக்குறோம். ஜாஸ்தி எடுக்க வேண்டாம். எலும்பு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இது 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தக்காளி வந்து நல்லா வதக்கிட்டோம். இப்போ நம்ம சிக்கனை போட்டு வதக்கிக்கலாம். 1 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. ஆல்ரெடி நம்ம அரைக்கிறதுக்கு வச்சுருக்கிறத அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 30 செகண்ட் இருந்தாலே போதும். ஏன்னா எண்ணெய் இருக்கிறதுனால அந்த பச்சை வாசனை சீக்கிரம் போயிடும். இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டோம், இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து கிரேவி வந்து நல்லா திக்காக வேணும்னா நீங்கள் வந்து தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு கிரேவி திக்காக வேணும்னா நீங்கள் பொட்டுக்கடலை ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஒரு 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு, அதாவது கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம சிம்மில் வச்சுட்டு கொதிக்க வைக்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு பத்தாமல் இருக்கும், உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். நம்ம இப்போது சிக்கன் வந்து நம்ம ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க வச்சுட்டோம். சிக்கன் சால்னா ரெடி ஆகிடுச்சு. அதாவது சிக்கன் சால்னாங்கிறது என்ன, கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும். இது வந்து என்ன, இடியாப்பம், ஆப்பத்துக்கு எடுத்துக்கலாம். அதே மாதிரி சாதத்துக்கூடையும் நம்ம எடுத்துக்கலாம். சிக்கன் சால்னா ரெடி. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். சிக்கன் சால்னா எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. இது என்னென்னா இடியாப்பத்துக்கு நல்லாயிருக்கும். நார்மலாக ரைஸுக்கு வச்சுக்கலாம், சப்பாத்திக்கும் வச்சு சாப்பிட்லாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். வேண்டாமை அன்ன விழுச்செல்வம் ஈண்டில்லை யாண்டும் அக்தொப்பது எல். அவா அற்ற தன்மை போன்ற சிறந்த செல்வம் இந்த உலகில் இல்லை. எவ்விடத்தும் அதற்கு இணையானதான செல்வம் ஒன்றுமே இல்லை.